இந்த நாட்டில் நடந்து வருகிற ஆட்சி முறை எப்படி இருக்கிறது என்பதை என் அன்பு சொந்தங்கள் பார்க்கிறீர்கள். ஊழல் லஞ்சமில்லாத ஒரு நிர்வாகம் நம் நாட்டில் இல்லை. ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையான ஒரு நிர்வாகத்தை இங்கே உருவாக்க வேண்டும் என்கிற பெரும் தவிப்போடும் துடிப்போடும் தான் உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே தொடர்ந்து நிற்கிறோம். இங்கே மாற்றம் மாற்றம் என்று சொல்பவர்கள் எல்லாம் இலவசங்களை நம் மக்களுக்கு வாரி வாரி கொடுத்து ஏமாற்றுவதிலேயே குறியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். மாற்றம் என்பதும் வளர்ச்சி என்பதும் எப்படி இருக்க வேண்டும், எதை நோக்கி செல்ல வேண்டும் என்பதை அறிவு சமூகம் ஆழ்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். ஒரு நாட்டின் வளத்திலேயே ஆகப்பெரிய வளம் அறிவு வளம்தான். செல்வத்திலே மிகச்சிறந்தது அறிவு செல்வம்தான். அந்த அறிவு வளர்க்கும் கல்வியை தேசத்தின் குடிகளுக்கு சரியாக சமமாக தரமாக கொடுக்க ஒரு நாடு பாடுபடுகிறது என்றால் அந்த நாடு வளர்ச்சியை நோக்கி போகிறது என்று பொருள். ஆனால் எல்லாவற்றையும் தனியார் பெரும் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுத்துவிட்டு கல்வியை மிக உயர்ந்த விற்பனை பண்டமாக மாற்றிவிட்டு அரசு பள்ளி கல்லூரிக்கு வந்தால் அங்கே கல்வியின் தரம் இருக்காது என்பதை அரசே காட்ட விரும்புகிறது. அரசு பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளை மீது கட்டடம் இடிந்து விழுந்து பிள்ளை இறந்து போகிறான் என்றால் நமக்கு என்ன சொல்ல வருகிறார்கள்? நீங்கள் எல்லாம் தனியார் பள்ளிக்கு போங்கள், அங்குதான் தரமாக இருக்கிறது என்று உணர்த்துகிறார்கள். இதை மாற்ற வேண்டும். நமக்குள்ள ஒரு கேள்வி எழுகிறது இல்லையா? ஒரு தனி முதலாளியால் கொடுத்து விடக்கூடிய கல்வி, அதை இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் கொடுக்க முடியாதா என்ற கேள்வியை என் அன்பு சொந்தங்கள் எழுப்பி பார்க்க வேண்டும். அப்ப இந்த நிலையில் சரியான சமமான தரமான கல்வியை தன் நாட்டு குடிகளுக்கு கொடுக்க முயற்சிப்பதுதான் வளர்ச்சி. உயிரை காக்கும் மருத்துவம் எல்லோருக்கும் சரியாக சமமாக தரமாக கொடுக்க ஒரு அரசு முயலுது என்றால் அது வளர்ச்சி, அது முன்னேற்ற பாதை. ஆனால் அப்படி இல்லை. அரசை நடத்துபவர்களே தனக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் தனியார் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவம் செய்து கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் என்ன சொல்ல விரும்புகிறார்கள்? நம் நாட்டு மக்களுக்கு அரசு மருத்துவமனையில் மருத்துவம் தரமாக இருக்காது என்பதை அவர்களே நிரூபிக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த மருத்துவத்துறைக்கு, அந்த மருத்துவத்திற்கு ஒதுக்குகிற பணம் அத்தனை ஆயிரம் கோடி ஒதுக்குகிறார்களே, 22,000 கோடி கிட்ட ஒதுக்குகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்குகிற நிதியின் அளவு உயர்கிறதே ஒழிய மருத்துவத்தின் தரம் உயர மறுக்கிறதே ஏன்? இந்த கேள்வியை யாரு எழுப்பி பார்ப்பது, யார் எழுப்பி கேட்பது? அப்ப பெரும் வசதி படைத்தவனுக்குத்தான் மருத்துவம் கிடைக்கும். வசதி இல்லாதவர்கள், அடித்தட்டு உழைக்கும் மக்களுக்கு உயிர்காக்கும் மருத்துவம் என்பது கனவாகி போய்விடும் என்றால் இது எப்படிப்பட்ட கட்டமைப்பு, எப்படிப்பட்ட போக்கு? இதை அறிவு சமூகம், என் அன்பு சொந்தங்கள் ஆழ்ந்து சிந்திக்கணும். வெம்பாடுபட்டு விளைய வைக்கிற ஒரு நெல்லை, வேளாண் குடிமகன் விளைய வைக்கிற நெல்லை கொள்முதல் செய்து ஒரு சேமிப்பு கிடங்கில் சேமிக்க வக்கற்ற இந்த அரசுகள், வீதியிலே போட்டு முளைச்சு வச்சு வீணடிக்கிற இந்த அரசுகள், டாஸ்மார்க் சரக்கை, சாராயத்தை வந்து பத்திரமாக ஒரு குளிரூட்டப்பட்ட அறையில் வைத்து அதற்கு வாயிலே காவலர்களை காவலுக்கு வைத்து கண்காணிப்பு கருவி சிசிடிவியை போட்டு எவனும் திருடி போய்விடக்கூடாது என்று பாதுகாக்கிறது என்றால் இந்த நாட்டை எதை நோக்கி நகர்த்துகிறார்கள் என்று என் அன்பு சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இப்ப என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் இதை ஆழ்ந்து கூர்ந்து கவனிக்கணும். நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம்?
மின்சாரம் இல்லாத இந்த நாட்டில் எந்த இயக்கமும் இல்லை. அப்ப அந்த மின் உற்பத்தியை தன்னகத்தை வைத்து தடையற்ற மின்சாரம் தன் நாட்டு குடிகளுக்கு கொடுக்க ஏதாவது ஒரு முயற்சியை நம் அரசுகள் எடுத்திருக்கிறதா என்பதை நீங்கள் கேள்வி எழுப்பி பார்க்கணும். எல்லா மின் உற்பத்தியும் தனியார் முதலாளிகளுக்கு, சூரிய ஒளி, காற்றாலை எல்லாவற்றையும் தனியாருக்கு கொடுத்து விட்டது. ஆனால் ஆபத்தான அணு உலை, அனல் மின்சாரம் இதை அரசு வைத்திருக்கிறது. சூழியலுக்கு, சுற்றுச்சூழலுக்கு எந்த கேடும் வராத சூரிய ஒளி, காற்றாலை மின்சாரம் இதையெல்லாம் தனியார் முதலாளிகளுக்கு கொடுத்து விட்டது. அதுக்கு பல நூறு ஏக்கர் நிலங்களை, விளைநிலங்களை பறிச்சு கொடுத்து சூரிய ஒளியில் மின்தகடு போடுவது, காற்றாலை மின்சாரத்தை எல்லாம் முதலாளிகளுக்கு லாபம் ஈட்டும் தொழிலாக கொடுத்து அவர்களிடமிருந்து வாங்கி அது விநியோகிக்குது, பகிர்ந்தளிக்குது மக்களுக்கு. இந்த முறையால் 1.5 லட்சம் கோடி நம்ம நாட்டுக்கு கடன். வாங்குவதில் முதலீடு செய்கிற நம்ம அரசு ஏன் உற்பத்தியில் முதலீடு செய்யவில்லை என்ற கேள்வியை யார் எழுப்புவது என்று என் அன்பு சொந்தங்கள், என் அருமை தம்பி தங்கைகள் எண்ணி பார்க்கணும். பர்ச்சேஸ், வாங்குவதிலேயே 20,000 கோடிக்கு மின்சாரம் வாங்குகிறார் என்றால் ஒரு அலகு மின்சாரத்திற்கு, ஒரு யூனிட் மின்சாரத்திற்கு 1 ரூபாய் என்று கமிஷன் வைத்தால் கூட அவர்களுக்கு பல நூறு கோடிக்கு மேல் லாபம் வருவதால் வாங்குவதிலேயே முதலீடு செய்கிறார்கள், உற்பத்தியில் செய்வதில்லை என்பதை என் தம்பி தங்கைகள் சிந்திச்சு பார்க்கணும். அதனால மின் உற்பத்தியில் கூட ஒரு தன்னிறைவை அடைய முடியவில்லை, ஒரு நிலையான தீர்விற்கு இதை எட்ட முடியவில்லை. வாங்கி வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தால் எத்தனை ஆண்டுகளுக்கு கொடுப்பீர்கள்? இப்ப 10.5 லட்சம் கோடி கடன். ஏன் கடன் என்று யாரு கேட்பது? உங்கள் மகன் என்னை ஒருவனை தவிர யார் இந்த நிலத்திலே கேள்வியை எழுப்புகிறார்கள்? 10.5 லட்சம் கோடி கடனை பெற்று சரியான, சமமான, தரமான கல்வியை நாடு மக்களுக்கு கொடுத்து விட்டது என்று உங்களால் சொல்ல முடியுமா? மருத்துவத்தின் தரத்தை உயர்த்தி விட்டது என் நாடு என்று சொல்ல முடியுமா? தடையற்ற மின் உற்பத்தி விநியோகத்தை கொண்டு வந்து விட்டது என் நாடு சொல்ல முடியுமா? பயணிக்க சரியான பாதை, சிறந்த போக்குவரத்தை கொடுத்து விட்டது, தரமான போக்குவரத்தை என்று சொல்ல முடியுமா? படித்துவிட்டு டிஎன்பிசி தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதிவிட்டு 70 லட்சம் பேர் வேலைக்கு காத்திருக்கிறானே, அவனுக்கு வேலை இல்லை என்ற சொல்லுக்கு வேலை இல்லை என்ற நிலையை உருவாக்கி விட்டது, எல்லோருக்கும் வேலை கொடுத்தது என்று சொல்ல முடியுமா? எதனாலே இவ்வளவு கடன் வந்தது? எதனாலே? காலம்புரா உழைத்து களைத்திருக்கிற உழவர்குடி மக்கள் இலவச அரிசி போட்டால் தான் வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் விளைக்க முடியும் என்கிற ஏழ்மை வறுமை நிலையில் வைத்திருந்தால் இது எப்படிப்பட்ட வளர்ச்சி, எப்படிப்பட்ட போக்கு? தமிழனுக்கென்று ஒரே ஒரு பண்டிகை, தேசிய பண்டிகை பொங்கல். ஆண்டுதோறும் உழைத்து ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை வருகிற அந்த தேசத்தின் திருவிழா, தேசிய பண்டிகைக்கு அவன் அரிசி, அவன் வேட்டி சேலை, அவன் கரும்பு வாங்கி கொண்டாட முடியாதா? அப்பவும் இலவச அரிசி, 1/2 கிலோ, 1/2 முளை, 1 முளை கரும்பு, 1/2 முளை கரும்பு, அப்பவும் இலவச வெல்லம், அப்பவும் வேட்டி சேலை. அரசு காசில வேட்டி சேலையை கொடுக்கிறதுக்கு உன் முத்திரை எதற்கு வருகிறது? உன்னுடைய சின்னம், உன்னுடைய படம் ஏன் வருகிறது? ஏன் வருகிறது? அரசு காசிலே தன் கட்சிக்கும் சின்னத்திற்கும் விளம்பரம் செய்வது எவ்வளவு கேவலமானது என்பதை கற்றறிந்த பெருமக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? எப்படி? எத்தனை கேள்விகள் நம்மிடத்தில் எழுகிறது? இந்த நாட்டிலே இவ்வளவு போராட்டங்கள் நடக்கிறதே, இந்த போராட்டங்களை நமக்கு கையளித்தது யார்? நமக்குள்ளே திணித்தது யார்? இந்த நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையிலே பேசுகிறார்கள், கடந்த 3 ஆண்டுகளில் 1 லட்சம் போராட்டங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்திருக்கிறோம் என்று. இதில் என்ன பெருமை? போராட வேண்டிய 1 லட்சம் பிரச்சனைகளை என் மக்களுக்குள் திணித்திருக்கிறீர்கள், இது கொடுமை. அப்போ இத்தனை பிரச்சனைகளில் நமக்கு கையில் அளித்தது யார்? இந்த போராட வேண்டிய நிர்பந்தத்திற்கு நிலையை நமக்கு உருவாக்கியது யார்? இந்த ஆட்சியாளர்கள் தான். இதில் என்ன மாறிவிட்டது? மாறி மாறி இவர்கள் திமுக விட்டால் அதிமுக, அதிமுக விட்டால் திமுக. என்ன மாற்றத்தை கண்டீர்கள்? ஆள் மாறுகிறதா? ஆட்சி மாறுகிறதா? ஆட்சி முறை மாறுகிறதா? முறை மாறுகிறதா? இவர் வந்தாலும் ஊழல் இருக்கும், லஞ்சம் இருக்கும். இவர் வந்தாலும் கொலை இருக்கும், கொள்ளை இருக்கும். அவர் வந்தாலும் ஊழல் இருக்கும், லஞ்சம் இருக்கும், கொலை இருக்கும், கொள்ளை இருக்கும். இவர் வந்தாலும் டாஸ்மார்க் வியாபாரம் சிறப்பாக நடக்கும், அவர் வந்தாலும் டாஸ்மார்க் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இவர்கள் ஆலையிலிருந்து சாராயம் வாங்குவார்கள், இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் ஆலையிலிருந்து சாராயம் வாங்க வந்தார். இந்தியாவில் எத்தனை மாநிலம்,
எந்த மாநிலத்தின் முதலமைச்சருக்கு சாராய ஆலை இருக்கிறது? கேரளாவிலே, கர்நாடகாவிலே, ஆந்திராவிலே. இந்த நாட்டின் முதல் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் யாருக்கு சாராய ஆலை இல்லை? யாருக்கில்லை? யாருக்கில்லை? இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் கல் இருக்கிறதே. பணங்கள் தென்னங்களை விற்கிறானே, கேரளாவில் இருக்கிறது, அருகில் இருக்க புதுச்சேரியில் இருக்கிறது, ஆந்திராவில் இருக்கிறது, கர்நாடகாவில் இருக்கிறது, எல்லா மாநிலத்திலும் இருக்கிறது. என் மாநிலத்தில் மட்டும் கல்லுக்கு மட்டும் தடை விதிப்பது ஏன் மதுவென்று? அப்ப நீ டாஸ்மார்க் கடையில் விற்கிற சாராயம், பீரு, பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின் எல்லாம் என்ன கோயிலில் கொடுக்கிற புனித நீரா, தீர்த்தமா? அது மது இல்லையா? கல் மட்டும் எப்படி மதுவானது? ஏன் கல்லுக்கு தடை வந்தது என்று அறிவு சமூகம் சிந்திக்க வேண்டாமா? எதனால் இவர்கள் தடை விதித்தார்கள்? கல்லை திறந்து விட்டால் 100 ரூபாய் 200 ரூபாயில் குடித்து விட்டு போய் விடுவான். கல்லு குடித்து செத்தவன் இல்லை, சொத்தம்பட்டை மித்தவன் இல்லை. ஏன்னா இயற்கை தருகிற அரிய மூலிகை சாறு பால், எந்த கலப்படம் இல்லாத ஒரு பால். பண்டை காலம் தொட்டு தமிழர் வாழ்க்கை மரபோடு ஒன்றிணைந்த வந்த ஒன்று கல்லு. அதை மதுவென்று எப்படி சொன்னாய்? ஏன் தடை செய்தாய்? ஏனென்றால் உன் டாஸ்மார்க் வியாபாரம் விழுந்துவிடும், படுத்துவிடும். டாஸ்மார்க் வியாபாரம் படுத்து விட்டால் நீ தயாரிக்கிற ஆலையிலிருந்து சரக்கு எடுக்கிறது படுத்துவிடும். அதில் வருகிற பல ஆயிரம் கோடி லாபம் கெட்டு போகும். அதனால் கல்லு மதுவாயிட்டது. பீர், பிராண்டி, சாராயம், விஸ்கி வந்து புனித நீராகிவிட்டது இந்த நாட்டிலே.